ஹெச் ராஜா தலைமறைவாகிவிட்டார் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கிறது. ஹெச் ராஜா தலைமறைவாகி இருக்கிறார். நம்முடைய ஆளுநர் RN ரவி பீகாருக்கே திரும்பி செல்ல முடிவெடுத்திருக்கிறார் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. காரணம், ரவுண்ட் கட்டி அடித்துக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். எதை பத்தி பேச போறோம், என்ன பேச போறோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக போறோம். அதற்கு முன்னதாக இன்றைக்கு பயங்கரவாதிகளினுடைய வசிப்பிடங்களின் மீது மிக துல்லியமான தாக்குதலை நடத்தி இருக்கிறது நம்முடைய இந்திய ராணுவம். உள்ளபடியே இது ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக இன்றைக்கு இந்தியா முழுவதும் இன்றைக்கு இந்த செய்தி பார்க்கப்படுகிறது. அந்த விதத்தில் நம்முடைய இந்திய ராணுவத்திற்கு பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் பயங்கரவாதத்தை அழித்தொழிக்கும் முயற்சியில் பயங்கரவாதிகளுடைய வசிப்பிடங்களின் மீது மிக துல்லிய தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய நம்முடைய இந்திய ராணுவத்திற்கு நம்முடைய பாராட்டுக்கள், வாழ்த்துகள். நம்முடைய இந்திய ராணுவத்திற்கு ஒரு ராயல் சல்யூட்டை அடிச்சுட்டு நாம இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள் செல்வதற்கு முன்பாக மீண்டும் ஒரு முறை அனைவரும் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கிட்டு, அதாவது ஹெச் ராஜா தலைமறைவாகிவிட்டார் அப்படின்னு சொன்னேன். RN ரவியும் பீகாருக்கே கிளம்பிட்டார் அப்படின்னு சொன்னேன். ஏன் சார் ஹெச் ராஜா தலைமறைவாயிட்டார்னு கேட்கீங்களா? 4 ஆண்டு ஆட்சியை நிறைவு செய்து 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். இதுக்கும் ஹெச் ராஜா தலைமறைவானதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, ஹெச் ராஜா தாங்க சொன்னாரு, நாட்டில் இருக்கும் அனைத்து ஜோதிடர்களையும் கலந்து ஆலோசித்து விட்டேன். வாய்ப்பே இல்லை. எதுக்கு? ஸ்டாலின் முதலமைச்சராக வாய்ப்பு இல்லை, முடியாதுன்ட்டாரு. யாரு? ஹெச் ராஜா. நீங்க என்ன அவரை சாதாரண ஆள் நினைச்சீங்களா? அவரை பார்த்தா ஏமாளி கோமாளின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க பல பேர். இன்னும் அப்படித்தானா? அங்க ஒரு அண்ணாச்சி அப்படித்தாங்கிறாரு. அதுக்காக அப்படி சொல்லக்கூடாதுங்க, பொது வெளியில அப்படி பேசக்கூடாது. ரைட், ஓகே, சரி, நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். அந்த ஹெச் ராஜா மட்டுமா சொன்னாரு? பலரும் சொன்னாங்க கட்டம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, அவரு முதலமைச்சர் ஆக மாட்டார்னு. முதலமைச்சர் ஆனார். முதலமைச்சர் ஆன பிறகு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? இந்த கூட்டணி உடஞ்சிரும்னார். இந்த கொஞ்ச நாள் தானாரு, இப்படி ஆயிடுனாரு, அந்த ஆட்சி இப்படி ஆயிருந்தாங்க. 4 ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செய்து 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறார். இந்த 4 வருஷத்துல தவிச்சு தண்ணி குடிச்சிருக்கிறாரு யாரு? நம்ம ஆளுநர் RN ரவியும் கூட. இப்ப அதனால அவர் இனிமேல் என்னால மல்லு கட்ட முடியல ஸ்டாலினோட, எனக்கு ஒரு டிக்கெட்டை போடுங்க, நானும் பீகாருக்கே போயிடுறேன் அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தி. இந்த தருணத்தில் மக்களுக்கு மறதி ரொம்ப அதிகமாயிடுச்சு. நாம திருப்பி திருப்பி சிலவற்றை நினைவு கூற வேண்டிய அவசியம் இருக்கிறது. நான் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில் இருக்கின்ற பொழுது கேள்வி நேரம் நிகழ்ச்சியை நெறியாள்கை செய்த போது, கேள்வி நேர நிகழ்ச்சியை நான் இப்படித்தான் நிறைவு செய்வேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி மறப்பதுதான் மக்களுடைய இயல்பா இருக்கு. நாம் அதை நினைவுபடுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த 4 ஆண்டுல என்னெல்லாம் சார் செஞ்சார் ஸ்டாலின் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஊடக விவாதங்கள்ல ஸ்டாலின் சொன்னதை செய்தாரா? இந்த அன்னைக்கு ஒருத்தர் பேசினார் என் நண்பர் ஒரு டிபேட்ல. என்ன இவங்க என்ன பெரிய சாதனை பண்ணிட்டாங்கிறாங்க, ரோடு போடுறாங்க சார், இது ஒரு சாதனையா? ரோடு கேட்டா ரோடு போட்டோம்னு சொல்றாங்க அப்படின்ட்டாரு. அது நாங்க என்ன சார், ஒன்றிய அரசு செஞ்ச சாதனைகளை சொல்லுங்க சார் அப்படின்னு. ஒன்றிய அரசு இந்தியா முழுவதும் சாலைகளை அமைத்து தந்திருக்கிறதுனாரு. எனக்கு உண்மையிலே கப்புன்னு ஆயிடுச்சு, நெஞ்சு அடைச்சிருச்சு. அதாவது ஸ்டாலின் ரோடு போட்டார்னு சொல்லும்போது, ஸ்டாலின் ரோடு போட்டாராம், இது ஒரு சாதனையா அப்படின்னு சொன்ன அதே மனிதர் 5 நிமிஷத்துல மோடி சாலை போட்டார் அப்படின்னாரு. ரோடு சாலை இவ்வளவுதான் வித்தியாசமா? எனக்கு புரியலேன்னு. இப்ப உள்ளபடியே 4 ஆண்டு காலத்தில் ஸ்டாலின் என்னதான் செஞ்சார் அப்படிங்கிறத மக்களுக்கு நினைவுபடுத்தணும். ஆட்சிக்கு வருகின்ற பொழுது கொரோனா ஞாபகம் இருக்கா? மறந்து போச்சு இல்ல எல்லாருக்கும். கொரோனா பேரிடர். அவர் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 4000 ரூபாய் கொடுக்க சொல்லி கேட்டு இருந்தார். 5000 ரூபாய் கொடுங்கன்னார். அப்ப எடப்பாடி பழனிசாமி கொடுக்கல. அவர் வருகின்ற பொழுது கொரோனா பேரிடரால வணிகம் பாதித்து வரி வருவாய் இல்ல, ஒரு மாதிரி நெருக்கடியான சூழல், இயல்பு நிலையே இல்ல இந்தியாவில, தமிழ்நாட்டுல. அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சவால் நிறைந்த காலகட்டத்தில் பொறுப்பெடுக்கிறார். அவர் பொறுப்பெடுத்த உடனேயே பாத்தீங்கன்னா திருப்பி கொரோனா அலையலையாக திருப்பி பேரிடர். இப்ப கொரோனா நோயாளிகளை போய் பார்க்கறதுக்கு எல்லாரும் அஞ்சிய ஒரு சூழல். ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராகி இந்தியாவில் முதல் முறையாக அவர்தான் முதலமைச்சர், இந்திய முதலமைச்சர்கள் ஒருத்தர், கொரோனா நோயாளிகள் சிகிச்சை பெற்ற அந்த வார்டுக்குள்ள அந்த முகக்கவசம், உடல் கவசம் எல்லாம் அணிந்து சென்று கொரோனா நோயாளிகளோடு இந்த முதலமைச்சராக நான் உங்களோடு நிற்பேன் என்று துணிச்சலை தந்தார். வேற எந்த முதலமைச்சரும் அதை செய்யல. ஆட்சிக்கு வந்தவுடன் அவர் ஆவின் பால் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சார். நிறைய திட்டங்களை போட்டார். அதுல ஃபர்ஸ்ட் போட்டது அது. பால்
விற்பனை செய்யும் விலையை குறைத்தார். அதாவது வாடிக்கையாளர்களுக்கு, நுகர்வோருக்கு, நாம போய் பால் வாங்குறோம்ல, நமக்கு லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சாரு. ஆனா இன்னொரு பக்கம் கொள்முதல் விலையை அதிகப்படுத்தினார். இப்ப பால் வியாபாரிகள் இருப்பாங்க, பால் மாடு வச்சிருப்பாங்க, பால் கறந்து ஆவினுக்கு, சொசைட்டிக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க, தமிழ்நாடு அரசுக்கு. அவங்க கிட்ட அவங்களுக்கு கூடுதலாக தொகையை கொடுத்தார். நமக்கு 3 ரூபாய் குறைச்சு தந்தார். ரைட். வந்த உடனே மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறத அவர் அதுக்கான வேலைகளை தொடங்கினார். வந்த உடனே மகளிர் கட்டணமில்லா பேருந்து அறிவிச்சிட்டார். மகளிர் கட்டணமில்லா பேருந்து வந்த உடனே அறிவிச்சார். அப்போ மகளிர் கட்டணமில்லா பேருந்து அறிவிச்சாரு. ஆவின் பால் விலைய லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்தாரு. இதெல்லாம் வந்த உடனே கிராஜுவலா நடக்கக்கூடிய ஒன்று. நான் முதல்வன், தமிழ் புதல்வன், நம்முடைய புதுமை பெண் திட்டம் அப்படின்னு மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் திட்டம். இதெல்லாம் உங்களுக்கு நிறைய கேட்டிருப்பீங்க. இப்ப கேட்காத சில செய்திகளை சொல்றேன். இதெல்லாம் நம்ம நிறைய நீங்க மீட்டிங்ல கேட்டிருப்பீங்க. இந்த இன்னுயிர் காப்போம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு பாருங்க. நம்மை காக்கும் 48 ரொம்ப முக்கியமான திட்டம். இந்த 4 ஆண்டுல அவர் கொண்டு வந்த திட்டத்துல நம்மை காப்போம். இந்த 48 மணி நேரங்கிறது ரொம்ப குரூசியல் பீரியட். எப்ப விபத்து நடக்கின்ற பொழுது, ரோட்ல ஆக்சிடென்ட் நடந்தா ஒரு அரை மணி நேரம் முன்னாடி கொண்டு வந்தா காப்பாத்திக்கலாம், 1 மணி நேரம் முன்னாடி கொண்டு வந்தா காப்பாத்திருக்கலாம் என்று மருத்துவர்கள் சொல்வதை நாம கேட்போம், பலமுறை கேட்டிருக்கோம். அப்ப ஒரு விபத்து நடந்துருச்சு, இங்க தூக்கிட்டு ஜிஹெச் வரைக்கும் போகணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் தொலைவா இருக்குது, பக்கத்திலே ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. கொண்டு போய் சேர்த்தா கண்ணாமண்ணான்னு பில் வந்துடக்கூடாது, பில்ல கட்ட முடியுமான்னு தெரியல, என்கிட்ட காசு இல்லைன்னு பயப்படுறாங்க இல்லையா, அதெல்லாம் கிடையாது. முதல் 48 மணி நேரத்திற்கு தேவையான அனைத்து மருத்துவ உதவிகளும் உங்களுக்கு கிட்ட அந்த 48 மணி நேரத்துக்கு தேவையான எல்லா ஃபர்ஸ்ட் எய்டும், ரைட், அது ₹1,00,000 மேல. நீங்க முற்றிலும் அரசுடைய செலவு. நீங்க கட்டணமின்றி நீங்க அருகில் இருக்கும் மருத்துவமனையில் நம்முடைய உயிரை முதலில் காப்பாற்றிக் கொள்ளலாம். இதெல்லாம் வெளிநாடுகள் இருக்குது, சில நாடுகள்ல. இந்தியாவில், தமிழ்நாட்டில் முதல் முறையாக கொண்டு வந்தார் ஸ்டாலின் அவர்கள். அப்போ இன்னுயிர் காப்போம் 48. உயர்வுக்கு படி அப்படின்னு ஒரு ஸ்கீம். 10ஆம் வகுப்பு முடிச்ச பையன் அல்லது 12th முடிச்ச பையன் காலேஜுக்கு போகல, அல்லது 10th முடிச்சுட்டு அவன் 11th சேரல, ஐடிஐ சேரலன்னா எல்லாம் வீட்டு அட்ரஸோட எடுத்துருவாங்க. 10th இந்த வருஷம் எத்தனை பேர் எழுதினான், அதுல எத்தனை பேர் ஃபெயில், எத்தனை பேர் பாஸ், அதுல டிராப் அவுட் எத்தனை பேர், 10th ஃபெயில் ஆனவன் திருப்பி 10th எடுத்து எழுதுறானா இல்லையா, ஒரு மாணவி ஃபெயிலா போயிட்டானா அவர் என்ன செய்யறா, இது அவ்வளவு லிஸ்ட் எடுத்து வீடு வீடா போனாங்க. இதுல யாராவது படிக்கலன்னா வீட்டுல உட்காந்து போய் பிடிச்சிட்டாங்க. நீங்க 10th முடிச்சிருக்கீங்க, 11th சேரல, ஐடிஐயும் சேரல, கேட்டரிங் டெக்னாலஜி எதுவுமே சேரல, இந்த நம்பர் எங்கேயுமே என்ரோல்மெண்ட் ஆகல, நீங்க என்ன செய்றீங்கன்னு பெற்றோர்களை பிடிச்சு கேட்டாங்க. இல்லைங்க, என் பிள்ளைய படிக்க வைக்க வசதி இல்ல, நாங்க கட்டணம் தரோம், படிக்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. உயர்வுக்கு படி. படிப்புக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாரு இந்த 4 ஆண்டுகள்ல. காலை உணவு திட்டம், கனடா நாடு பாராட்டுகிறது, கனடா பாராட்டுகிறது காலை உணவு திட்டத்தை, பிரமாதமான திட்டம். இப்ப காலை உணவு திட்டத்தை கொடுத்து படின்னு சொன்னாங்க. உயர்வுக்கு படின்னு ஒரு திட்டம், காலை உணவு திட்டம், மாதம் 1000 ரூபாய். இது எல்லாவற்றிற்கும் மேல ஆதி திராவிடர் சமூகத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகள், மாணவ மாணவிகள், தம்பி தங்கைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய உயர்கல்வி, வெளிநாட்டில் போய் படிக்காங்க. இப்ப திடீர்னு அமெரிக்கா போகணும், லண்டன் போகணும், கனடா போய் படிக்கணும்னு எனக்கு ஆசை, எனக்கு கிடைச்சிருச்சு, காலேஜ்ல சீட் கிடைச்சிருச்சு, ஆனா அங்கெல்லாம் போக முடியாது, கட்டணம் இல்லைன்னு சொன்னா அரசு அவர்களுடைய செலவை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு போங்க, அமெரிக்கால போய் படிங்க, ஜெர்மனியில போய் படிங்க என்று அரசு அனுப்புகிறது. அம்பேத்கர் அயலக கல்வி உதவி தொகை திட்டம் அப்படின்னு அதுக்கு பேரு. அருமையான திட்டம். எத்தனை பேருக்கு இந்த திட்டம் இருக்குன்னு தெரியும்னு தெரியல. இப்ப முதலமைச்சர் மருந்தகம் கொண்டு வந்தார். அதுல ஒன்றிய அரசு கொண்டு வந்த மோடி ஒரு மருந்தகம் கொண்டு வந்தாங்க, மெடிக்கல், அதை விடவும் கம்மியான ரேட். அதான் அதுல ரொம்ப ஆச்சரியம். அப்ப மிக நியாயமான விலைகளில், மிக குறைவான விலையில் தரமான மருந்துகள் கிடைக்கக்கூடிய மருந்தகங்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ், அதை திறந்தார். சரி, இப்ப பெண் பிள்ளைகளின் கல்விதான் உயர்த்தும் அப்படின்னு சொல்றோம், பொம்பளை பிள்ளைகளை படிக்க வச்சிடறோம். இப்போ திருநெல்வேலியோ, ராமநாதபுரத்திலயோ, கன்னியாகுமரி மாவட்டத்திலயோ, சிவகங்கையிலயோ இருந்து ஒரு தங்கை, ஒரு பாப்பா கிளம்பி வருது சென்னைக்கு வேலைக்கு, படிச்சு முடிச்சிருச்சு, டிகிரி முடிச்சிருச்சு. அப்ப டிகிரி முடிச்சா 20, 23, 24 வயசுக்குள்ளதான் இருக்கும் இல்லையா, 20, 22 வயசு வைங்க. அப்போ ஒரு 20, 22 வயசு குழந்தை, ஒரு என்ன சொல்லுது, அந்த மாணவியோ அந்த தங்கையோ சென்னைக்கு வரணும் அப்படின்னா அவங்க வீட்டுல பயப்படுவாங்க. ஐயோ, சென்னையில யாருமே இல்லையா நமக்கு, இந்த பிள்ளை எங்க போய் தங்கும், எங்க வேலை பார்க்கும், எப்படி இருக்கும், ஹாஸ்டல்ல விடலாம், பிரைவேட் ஹாஸ்டல்ல நம்ம விட்டு நம்ம பிள்ளைக்கு பாதுகாப்பு, இப்படிலாம் பல பேரண்ட்ஸ் பயந்த போது நான் ஒரு தகப்பனாக இருக்கிறேன் என்று தோழி அப்படிங்கிற பேர்ல அழகான ஒரு ஸ்கீம்ஸ், ஹாஸ்டல்ஸ்,
என்ன ஹாஸ்டல்ஸ்? விமன் ஹாஸ்டல். அரசு நடத்துதுங்க. நீங்க வெளியூர்ல இருந்து இங்க வந்து பிழைக்க வரீங்க, அல்லது வெளியூர்ல இருந்து இங்க வந்து வேலை நிமித்தமாக வருகிறீர்கள், உங்களுக்கு தங்குமிடம் அரசு கொடுக்குது, தோழி தங்கும் விடுதி. அப்ப அதன் மூலம் நிறைய பேர் நினைச்சாங்க வேலை. சரி, எல்லா வளர்ச்சியும் சென்னையில மட்டும் தான் இருக்கணுமா? மற்ற ஊர்களுக்கு போக கூடாதா? டைடல் பார்க்லாம் சென்னையில மட்டும் தான் சார் இருக்குமா? எங்க ஊர்ல வராதா சார் அப்படின்னு காலங்காலமாக கேட்ட கேள்வி. நியோ டைடல் பார்க் அப்படின்னு ஒண்ண கொண்டு வந்து எல்லா மாவட்டத்திலையும் டைடல் பார்க், நியோ டைடல் பார்க். மிக பிரம்மாண்டமான நூலகம், அண்ணா நூற்றாண்டு நூலகம்னு சொல்றாங்க சார். அதுக்கு இணையான நூலகத்தை மதுரையில தர்றேன், அதுக்கு இணையான நூலகத்தை கோவையில் தருகிறேன் என்று கொடுத்தார். மிகப்பெரிய விளையாட்டு போட்டிகளை சென்னையில் நடத்தி காட்டினார். செஸ் ஒலிம்பியாட், கேலோ இந்தியா, இதெல்லாம் சென்னையில் நடைபெற்ற போது அந்த ஃபார்முலா கார் ரேஸ் பந்தயம், இதெல்லாம் பெரும் பெருமை. 2000க்கும் மேற்பட்ட கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி காட்டினார். அதுவும் ரொம்ப முக்கியம். இப்ப கடைசியா கடும் நிதி நெருக்கடி ஆயினும் அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் சொல்லிட்டாரு. இந்த வாட்டி சில கோரிக்கைகளை பரிசீலிக்கவும் செஞ்சுட்டாரு. இந்த ஈட்டிய விடுப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை பரிசீலிக்கவும் செய்து விட்டார். இப்ப இலவசம் கொடுத்து தமிழ்நாட்டை நாசமாக்குகிறார் அப்படின்னு பாஜக தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை வைத்த பொழுது, அப்படிலாம் இல்ல, தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி 9.69 விழுக்காடு. எவ்வளவுங்க? 9.69 விழுக்காடு கொண்டு வந்து நிப்பாட்டினார். பொருளாதாரத்தை தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறார். கல்வி வேலைவாய்ப்புகளில் கல்வியில வந்து பெண் பிள்ளைகளுடைய இடைநிற்றல் குறைந்திருக்கிறது. காலை உணவு கொடுக்க ஆரம்பித்த பிறகு இன்னும் கூடுதலாக பள்ளிக்கு மாணவர்கள் வருகை அதிகரித்திருக்கிறது. சரி, ஒன்றிய அரசுக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ணார். கொள்கை ரீதியில, கொள்கை அடிப்படையிலான திட்டங்கள் பாத்தீங்கன்னா அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக்கப்பட்டார்கள். எழுவர் விடுதலை சாத்தியப்படுத்தி காட்டினார். நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை சாத்தியப்படுத்தி காட்டினார். இதெல்லாம் கொள்கை அடிப்படையில, திட்டங்களின் அடிப்படையிலும் செஞ்சிட்டாரு. அப்போ ஒரு பக்கம் திட்டங்களின் அடிப்படையில், இன்னொரு பக்கம் கொள்கை அடிப்படையில் என்று அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பயணம், இந்த திட்டம். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹெச் ராஜா சொன்னத, அவருக்கு ஜாதகம் சரியில்லைங்க, அவர் வரமாட்டாருங்க இல்லையா? ஆனா இன்னைக்கு வந்து அடி 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 அடின்னு அடிச்சு பிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆளுநர் எங்கிருந்து ஓடினாரு? தமிழ்நாடு சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் வேகமாக ஓடினார். அந்த நிலைமையை உருவாக்கினார். ஸ்டாலின் அவர்கள் இந்த 4 ஆண்டு காலத்துல உள்ளபடியே வந்து மிக சிறப்பானது ஒரு ஆட்சியை தந்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். சென்னை பெருமழை வெள்ளம், இவங்க ரொம்ப பயந்தாங்க, ஆவுன்னாங்க. அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்லாம சென்னையை காப்பாற்றி தந்தார். அதை விட முக்கியம், நீங்க வந்து சென்னையில 5 குளங்கள் வெட்டி இருக்கிறார். கிண்டி ரேஸ் கோர்ஸ்ல 5 குளம், பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பரப்புல ஒரு புதிய நீர்த்தேக்கம் கொண்டு வருவதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஸ்டாலின் அவருடைய 4 ஆண்டு கால உழைப்புக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவருக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள், தமிழ் கேள்வியின் வாழ்த்துகள். இந்த சாதனை இன்னும் பல ஆண்டுகளுக்கு தொடர வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அரியணையில் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பதை சொல்லி வாழ்த்தி, மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.